ஆடி வெள்ளி ஆடி 1 இன்னைக்கு வந்து சீனாபுரம் மாட்டுச்சந்தை, அதாவது ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைங்க. கண்ணுக்குட்டி, கிடாரி, கைக்கறவை மாடுகள் விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவில் என்னென்ன விலையில் விற்பனை ஆகுது, கண்ணுக்குட்டிகள்லாம் இன்றைக்கி விற்பனை ஆணுச்சா ஆகலையா அப்படிங்கிற முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிடாரிகள்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கிடாரிகளோட வரவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடுகள்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள்ங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஜெர்சி, ஹெச்எப்பு கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள்ங்க. இதெல்லாமே வந்து பல் போட்டது, பல் போடாதது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிடாரி. இங்கே பாருங்கள், கிடாரிகள் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறனால கிடாரிகள் வந்து ஏகப்பட்ட கிடாரிகள் குமிஞ்சிருக்கு. ஆனால் மக்களோட வரவு தாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. ப்ளஸ்ஸு ஆடி 1ங்கிறனால இன்றைக்கி மக்கள் வந்து சந்தைக்கு வரல. ஆனால் இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னா மக்கள் வந்து விலைக்கு வந்து எடுக்கலாங்க. கண்ணுகளோட வரவு அதிகமாக இருந்துச்சுனாவே விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதோட கண்ணுகள் வந்து விற்பனையாகாமல் இந்த வாரம் கொண்டு போயிட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்தாங்கன்னா செலவு தான் அதிகமாகிட்டு விலை வந்து அனுசரித்து கொடுப்பாங்க. ஆனால் மக்களோட வரவு தான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. விலையும் அப்படியே 1-2 வியாபாரம் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஹெச்எஃப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ணுங்கள் நல்ல சூப்பர் கண்ணாக வந்திருக்கு. ஜெர்சிலையும் பாருங்கள், எல்லாமே வந்து கண்ணு தெளிவான கண்ணுகளாக நிறைய வந்திருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், ஹெச்எஃப் கிராஸு, நல்ல ஹெச்எஃப்லாம் பார்த்திங்கன்னா மொட்டையில் நல்ல சூப்பரான ப்ரீடு, சிந்தாமணி ப்ரீடெலாம் நிறைய வந்திருக்குங்க. பாருங்கள், இதெல்லாமே வந்து ஹெச்எஃப்பில் வந்து பல் போட்டது, பல் போடாத பெருங்கூட்டு கிடையாதுங்க. இதெல்லாம் பாருங்கள், லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஆனால் எல்லாமே ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. 40,000 70,000 வரைக்குமே ஹெச்எஃப் கிடாரிகள் இங்கே விற்பனை ஆகுதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சி கண்ணுக்குட்டிகளுங்க, அதாவது கிராஸ் கண்ணுக்குட்டிகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5,000 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குங்க. ஆடி வெள்ளி வியாபாரம் இன்னைக்கு எப்படி இருக்குங்க? ஆடி வெள்ளி வியாபாரம் இந்த வாரம் சோம்பலா தான் இருக்குதுங்க. ரொம்ப சோம்பலா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப சோம்பல். எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? 6 கொண்டு வந்து 6 இருக்குது. 6 கண்ணு கொண்டாந்தீங்க, 6 அப்படியே நிக்குது. 6 அப்படியே நிக்குது. இந்த கண்ணெல்லாம் என்னென்ன விலையில இருந்து இருக்கு? 20, 22, 25 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அந்த விலையில இருக்குது. சரிங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்லோவா இல்ல சந்தையே ஸ்லோவா தான் இருக்கா? சந்தையே ஸ்லோவா. சந்தையே தான் ஸ்லோவ். சந்தையே ஸ்லோவா. எதனால ஆடி வெளியில வாங்க மாட்டாங்களா? ஆடி போகணும். ஆடி போகணும். ஆமா. ஆடி முழுசா போகணுமா? இல்ல, முழுசா போகணும். ஆமா, ஆடி மாசம் சில பேர் வாங்கவே மாட்டாங்க. ஆடி மாசத்துல வாங்கவே மாட்டாங்களா? வாங்கவே மாட்டாங்க. வாங்கினா என்னதான் ஆகும்? ஒன்றும் ஆகாது, நல்லாத்தான் இருக்கும். அப்ப வாங்கணும் இல்ல ஜனங்க வாங்கணும். வாங்கணும் இல்ல. சரி தலைவா, சரிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. இது வந்து ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிடேரி. கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதத்தில் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வாங்கி வச்சிட்ருக்கவங்க, ஆல்ரெடி பர்ச்சேஸில் இருக்கிறவங்க, வாங்கி கட்டிகிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாதத்தில் வாங்கலாங்க. நிறைய பேர் வாங்கலாம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்குறவங்க தாங்க ஆடி மாதத்தில் வாங்க மாட்டாங்க. மற்றபடி
நம்ம கட்டுத்தரையில் மாடு இருக்குது, இல்லை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியில் கிடைக்கும். கம்மியில் கிடச்சின்னா நமக்கு லக்குதானுங்களா. ஒரு ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒரு 2000 3000 கம்மியில் கிடச்சின்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் 2 கன்றுக்குட்டி வாங்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. ஆனால் கன்றுக்குட்டிகள் வந்து இன்றைக்கி நல்ல ப்ரீடர்லையாக இருக்கட்டும், இல்லை சைஸ்லையாக இருக்கட்டும், நல்ல பெருங்குட்டு கிடையெல்லாம் நிறைய வந்திருக்கு. நல்ல கடை பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கங்க. இன்னைக்கு ஆடிவெள்ளி வியாபாரம் எப்படி இருக்கு? ஆடிவெள்ளி ஸ்லோவா தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவா இருக்கா, சூப்பரா இருக்கா? ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்கா? இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 7 கொண்டு வந்து 3 கொடுத்தேன். 7 கொண்டாந்து 3 தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ டைம் வந்து 9 ஆயிடுச்சு. 9 ஆகி போச்சு. சரி, எப்பவுமே 2 தான் இருக்கு, 2 1. இன்னைக்கு அப்படியே ஸ்லோவா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து கொடுத்ததையாவது லாபத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? விஷயம் இல்லைங்க, ஏதோ 1000 கிடைக்கும். சரி அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு வந்து ஆடிவெள்ளி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. சுமாராக தான் இருக்கு. சரி, ஓகே. ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வானமும் டல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட விற்பனையும் டல்லாக தாங்க இருக்குது. கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆயிடுச்சுங்க. 9:30க்கெலாம் பாருங்கள் ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது. 9:30 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈரோடில் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட விற்பனையெல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து தொடங்கலை அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு விற்பனை வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. பாருங்கள், மக்களோட வரவே இன்றைக்கி இல்லை பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்களேன். எல்லாமே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நின்று பேசிட்டு அப்படி தான் இருக்காங்க. வியாபாரங்கிறது இல்லை இன்னைக்கு. கரெக்டாக இன்னைக்கு ஆடி வெள்ளியாகி போச்சுங்க. அதனாலேயே கொஞ்சம் டல்லாயிருச்சு ரொம்ப. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பொடி கண்ணுக்குட்டிகளுங்க. கண்ணுக்குட்டிகள்லாம் எந்த வாரமும் இல்லாத மாதிரி இந்த வாரம் அவ்வளோ வந்திருக்கு கண்ணுக்குட்டிகள்லாம். அதாவது இந்த வாரம் விற்காம அடுத்த வாரம் விற்கணுன்னா அந்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தீவன செலவில் இழுத்துட்டு போயிடும். அதனால ஏதோ லாபமும் நட்டமும் கொடுத்துட்டு தாங்க போவாங்க. ரொம்ப போய் அதை இன்னும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. லாபமும் நட்டமோ இந்த வாரமே கொடுத்துட்டோம்னா அடுத்த வாரம் வேறு கன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வியாபாரிகள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கண்ணா. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்கள் தான் கொண்டாந்துருக்கீங்க? ஆமாண்ணா, நான் தான் கொண்டு வந்துருக்கேண்ணா. சரிங்கண்ணா. இன்னைக்கு ஆடி வெள்ளி முன்னிட்டு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணா இப்போ தான் வந்திருக்குண்ணா, ஒரு 11 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ டைம் என்ன ஆகுதுங்க? அண்ணா டைம் 9க்கு மேலே ஆக போகுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. எறும்பு கன்று மாட்டு கன்று எல்லாமே இருக்குதுங்கண்ணா. சரிங்க. கொஞ்சம் நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்கண்ணா பார்த்தா. அதாவது நீங்க 9 மணிக்கு வந்திருக்கீங்க. ஆமா, 9 மணிக்கு. ஆனா சந்தை நிலவரம் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா தான் இருக்கு. கொஞ்சம் டவுனா தான் இருக்குதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமா. இந்த கண்ணெல்லாம் என்னென்ன விலையில இருந்துருக்குண்ணா? அண்ணா ஒரு 7 ரூபாயிலிருந்து ஒரு 5 ரூபா வரையில இருக்குதுங்கண்ணா மாட்டு கன்று. 7 ரூபாயிலேருந்து 15 ரூபா. 5 ரூபா. எறும்பு கன்று வந்து 15லேருந்து 30 ரூபா வரையில இருக்குதுங்கண்ணா. எருமை கண்ணு இன்னைக்கு தான் இந்த வாரம் தான் நீங்க கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா கொண்டு வந்து. இந்த கண்ணு வந்து 15 ரூபாய்ண்ணா? அண்ணா அந்த கன்று 15 ரூபாங்கண்ணா. ஓ, அந்த கண்ணு 15. இதுங்க அண்ணா இது 25 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா. ஓ சரிங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. இது பாருங்க, மாடெல்லாம் கண்ணுக்குட்டிலாம் வாங்கி கட்டுற ஏரியாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கண்ணை வாங்கி கட்டுறாரு பார்த்தீங்களா. அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சுங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். கண்ணுகள் வந்து நிறைய கண்ணுகள் வாங்கி கட்டி எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த வாரம் ஒரு கூட்டம் கூட இல்லைங்க. ஒரு 4 கன்று மட்டும் தான் வாங்கி கட்டியிருக்காங்க. 4 கன்று தான் வாங்கி கட்டியிருக்காங்க.
ஏங்கண்ணா இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? எத்தனை கண்ணு விற்பனை ஆச்சு? ஒரு 10. 10 கண்ணு கொண்டாந்தீங்க. ஆமா. எத்தனை விற்பனை ஆயிருக்கு? இன்னும் 5 இன்னும் 6 இருக்குது. இன்னும் 6 இருக்குதா? உங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்லை. ஏதோ ஒரு பரவாயில்ல, சுமாரா பரவாயில்ல. நமக்கு வாடகை வந்தா போதும். சரி 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 ஆசை இல்லை, லாபத்துக்குலாம் ஆசை இல்லை. அப்படி சரி. ஒருத்தவங்க ஒரு கண்ணு கூட விற்காம நிற்கிறாங்களே. இது விலை எச்சா கொடுத்து வாங்கிட்டா அப்புறம் விற்க முடியாது. இதே வண்டி வாடகை வந்தா போதும். வியாபாரம் பண்ற வியாபாரம் இது. அவ்வளவுதாங்க. அண்ணா இன்னைக்கு ஆடிவெள்ளி சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு இன்னும் கூட்டமே இல்லைண்ணா. கூட்டமே இல்லை, சுமாராக தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. வியாபாரம் எவ்வளவு ஆயிருக்கா இல்லையா? ஒன்று தான் வச்சிருக்கு. எத்தனை கண்ணு இருக்குண்ணா? 17 கண்ணு கொண்டாந்து இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கண்ணு அந்த அளவுக்கு விற்பனை ஆகல. நம்மகிட்ட என்னென்ன விலையில இருந்துன்னா இருக்கு? எல்லாம் 45, 50, 55. சரிங்க. எல்லாம் பெரும்பெரு கண்ணு தான். ஆமாம். பல் போட்டது பல் போடாது அந்த மாதிரி தான். ஆமாம். சரிங்கண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் கொஞ்சம் கம்மி தான். ஆமாங்க. 2 கண்ணு பாருப்பா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? அண்ணா ஒரு 16 கன்று கொண்டு வந்தேண்ணா. சரி. ஆடிவெள்ளி சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தை சுலோவுண்ணா, கூட்டம் இல்லைண்ணா. கொஞ்சம் ஸ்லோவா இல்ல ரொம்ப ஸ்லோவா? ரொம்ப சுலோவுண்ணா. ரொம்ப ஸ்லோவா. ஆமா. எத்தனை கண்ணு விற்பனை ஆயிருக்குண்ணா? இன்னும் 2 வித்து இருக்குதுண்ணா. 2 கண்ணு தான் விற்பனை ஆயிருக்கு. ஆமா. சரி. ஆடி 1ங்கனால வரலையா? ஆமா, அதே நாள் எல்லாம் சாமி கும்பிட கோயில் குளத்துக்கு எல்லாம் போயிருப்பாங்க. சரி. ஆடி முடிஞ்சாதான் நல்லா இருக்குமா? அது சொல்ல முடியாது வியாபாரம் எப்படி சூழ்நிலைன்னு. சரி. சரிண்ணா. இன்னைக்கு கண்ணு விலை நிலவரம்லாம் எப்படி? எல்லாம் 50 ரூபாய்க்கு கீழே தானே. 30, 35, 40 இப்படித்தானே. அந்த மாதிரி தான். ஆமா. ஓகே. இங்கே பாருங்க, இப்போ மணி வந்து ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. 10:30 மணிக்கு காலையில் பார்த்த கண்ணுகள் எல்லாமே அப்படி நிற்கிதுங்க. பாருங்க, கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அப்படி நிற்கிது. இதை வந்து கைக்கறவை மாடுகள் இப்போ தான் வரவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப டல்லு. பாவம் வியாபாரிகள்லாம் ரொம்ப இதாகிட்டு போகிறாங்க. விற்பனையே ஆகலை. இன்றைக்கெலாம் வந்து கண்ணுகள் வாங்குறவங்க விலைக்கு அனுசரித்து வாங்கிட்டு போகலாங்க. அந்தளவுக்கு கண்ணுகள்லாம் நிறைய கண்ணுகள் வந்திருக்கு. நண்பர்களே, ஆடிவெள்ளியோட வியாபாரம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துருப்பீங்க. கிடாரிகள்லாம் எப்படி விற்பனை ஆணுச்சு என்ன ஏதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வார நிலவரம் இதுதாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நன்றிங்க.